இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 31:5 சொல்லப்பட்டிருக்கிறது. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பார். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. காத்து ஆதரவாக இருப்பார், காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பார். எப்படியாக என்றால், பறந்து காக்கிற பட்சிகளை போல. பட்சிகள் என்பது பறவைகளை குறிக்கிறது. இந்த பறவைகள் அது வானத்துல உயரத்துல பறந்தாலும் தன்னுடைய குஞ்சுகள் மேல் எப்பொழுதும் நோக்கமாக இருக்கும். அவைகளுக்கு எந்த ஆபத்தும் வராதபடி, அப்படியே ஆபத்துகள் வந்தாலும் அவைகள் வந்து உடனடியாக தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்கு உடனடியாக அந்த இடத்துக்கு கடந்து வரும். தன்னுடைய செட்டைகளை விரித்து அந்த குஞ்சுகளை பாதுகாக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியாக தேவன் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேமை காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பார் என்று இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நாம் எருசலேமாக இருக்கிறோமா? எருசலேம் என்பது பரிசுத்த நகரம். அந்த பரிசுத்த நகரத்தை போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற பரிசுத்தம் காணப்படுகிறதா? உலக காரியங்களை விட்டு நாம் உலகத்தின் அசுத்தங்கள் எல்லாவற்றிலும் நம்ம சிக்கிக் கொள்ளாதபடி தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால், தேவன் அப்படியாக பறந்து காக்கிற பட்சிகளை போல நம்ம மேல ஆதரவாய் இருப்பார். நம்மளை காத்து தப்ப பண்ணுவார், நம்மளை கடந்து வந்து விடுவிப்பார். இதுல நம்ம பார்க்கிறோம், சங்கீதம் 91:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அப்படியாக தேவன் அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிற தேவனாயிருக்கிறார். நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த வசனத்தின் படியாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படும் போது தேவன் நம்மளை எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் விடுவித்து பாதுகாத்து நம்மளை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.